நன்றி. இப்பொழுது ஆசியுரை வழங்குவதற்காக திருவண்ணாமலை ஆதீனம் சீர்வளர் சீர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இப்பொழுது ஆசியுரை வழங்குவதற்காக மதுரை ஆதீனம் சீர்வளர் சீர் ஹரிஹர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அவர்கள். எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேல் என பேர் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாம். அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாய் ஆனந்தமயமாய் பொறிவிலாதி இலகும் பொடிக்கெல்லாம் பொடியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் ஊரும் காட்சி இவ்வுலகு உய்வான் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். எல்லாம் வல்ல இருந்தமிழே, உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமிகளை போற்றி வணங்கிக் கொண்டு எழுந்தருளியிருக்கும் குருமகா சன்னிதானம் அவர்கள், நான் பிறந்தது குன்றக்குடி, என்னை வளர்த்தது தர்மயாதீனம். இரு குருமணிகளும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். நான் பெற்ற பேரு என்ன? அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களை வாழ்த்தி எழுந்தருளி இருக்கும் எல்லா குருமகாசனின் போற்றுதலை தெரிவித்துக் கொண்டு அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அமர்ந்துள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் இந்த முருக முத்தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே மகாநாடுனாலும் சரி சமய சொற்பொழிவானாலும் சரி நிறைத்த தலைகளைத்தான் நான் ஆனால் இங்கே எங்கு பார்த்தாலும் கருத்த தலைகளை பார்க்கிறேன். இங்கே ஒரு எழுச்சியை பார்க்கிறேன். இங்கே இலங்கையில் இருந்து நம்முடைய ஐயா வந்திருக்கிறார்கள், தொண்டைமான் அவர்களை நான் செய்தித்தாள் ரொம்ப மகிழ்ச்சி. நம் இலங்கை தமிழர்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பூரிப்பு. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, துக்குக்கு மேல மருந்து இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லை. கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் என சொல்லி முருகனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய அருணகிரிநாதர் தொல்முது கடவுளாகிய சிவபெருமானின் திருமகன் முருகன் தேயோன் மேய மைவரை உலகம் என தொல்காப்பியமும் குன்றுதோராடலும் நின்றதன் பண்பு என திருமுருகாற்றுப்படையும் சிவபெருமானின் 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்ற அப்பொறிகளே சரவண பொய்கையில் ஆறுமுகன் உடைய திருமகனாய் தோன்றினான் என்பதை பரிபாடலிலே முருகொடு பெயர் பெற்ற மால்வரை உடைத்து மூவிரு கயந்தலை முன்னான்கு முழவுத்தோல் என பரிபாடல் சொற்பம்.
திருமுருகாற்றுப்படையிலே மூவிரு முகனும் முறைனவென்று ஒளிகளின் என செப்பம். சிலப்பதிகாரத்திலே அருமுக ஒருவனோர் பெருமுறை இன்றியும் அருமுக செவ்வேள் என குறிக்கும். இன்னும் ஞானசம்பந்தரும் முருகனும் வேறல்ல என்பதை அருணகிரிநாதர் ஞான வாக்கிய பாலவேலவ மயில் வீரா ஞான தீட்சித தேயே காவிரி ஆறு தேக்கிய கால்வாய் மாமல நாடு போற்றிய பூவாலுரை பெருமாளே என்கிறார். அடுத்ததாக வையை ஆற்றிலே ஏடெதிரில் போதல் எண்ணாயிரம் சமணர்களை கழுவேற்றுதல் திருநீற்றை இடாதிருந்த தமிழ்நாட்டை ஈயேற்றுதல் பூன்பாண்டியனின் கூனை நிமிர்த்து மதுரையை தெய்வம் தழைக்கச் செய்தல் என குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு திருப்புகளிலே முன்னிந்தி என பரதாத்துட வனமாடி சம்பந்த மரத்த நோற்பவர் குறைதீர சம்பந்தன தமிழ் தேக்கிய பெருமானை என குறிப்பிடுகிறார். புத்த ரமணர்கள் மிகவே இடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்கள் மிக இடையவ உமையாழ்தன் புத்திரனென இசை பகர்வால் நூரை நூல் கற்ற தவமுனி பிரம்மாபுரம்பால் பொற்ப கவுனியர் பெருமான் வருவோனே என குறிப்பிடுகிறார். இப்பாடல்களிலே புத்தர்களையும் சமணர்களையும் அழித்து தெய்வம் தழைக்க செய்த பெருமையை காட்டுகிறார்கள். சம்பந்தர் எனும் முருகனன்றி வேறு தெய்வம் இல்லை என்னும் கருத்து கந்தனந்தாதியிலே 20 பாடல்களே அருணகிரிநாதர் காட்டுகின்றார். திகழும் மலக்கரல் கடல்வணிவா சொப்படி செய்யோவே திகழும் மலங்கர் பகவூர் தெருத்தனி செப்பு வினர்வும் திகழும் மலங்கள் அருளும் மின்னாமன் தேனையே திகழும் மலங்கள் குருத்தோலை தில்லை தெய்வங்களை என குறிப்பிடுகிறார். அதனை அடைத்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழனே தப்பாணி பருவத்திலே வரும் 3வது பாடலே பகழிக்குத்தர் சம்பந்தன் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் காட்டி சம்பந்தனாகிய முருகனே தப்பாணி கொட்டிய அருள்க என குறிப்பிடுகிறாய். சைவ நெறி ஈடேற வருக கவுனியர் குழவி தப்பாணி கொட்டியருடைய சமரமுக நிறைவீர பரசமய திமிராரி தப்பாணி கொட்டியருடைய என குறிப்பிடுகிறார். என்ற வகையிலே இன்று அருமையானதொரு நிகழ்ச்சியை நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நடத்துகின்றது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு 2 கோரிக்கையை வைக்கிறேன். நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் முன்னாலே அதை சொன்னேன். அன்றைய தினம் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் சங்கரன் கோயிலை ஆண்ட பூலித்தேவனை இழுத்து வந்தார்கள். கப்பங்கட்ட மறுத்தவன் சங்கிலி கட்டி இழுத்து வந்தார்கள். சங்கரன் கோயில் வாசலிலே வந்தவுடன் கோமதி தாயே உனக்கு கண்ணிருக்கிறதா? இந்த அக்கிரமத்தை நடத்துகின்றதே, என்னை இரும்பு சங்கிலி கொண்டு அழைத்து வருகிறானே, உன்னை வணங்க கை முடியவில்லையே என்று கதறியவுடன் கோமதி தாய் ஒளி வடிவமாக காட்சி கொடுத்தவன் அந்த ஒளியோடு ஒளியாக சங்கிலி அறந்தது. ஒளியோடு ஒளியாக அவர் கலந்த இடம் சங்கரன் கோயில் திருக்கோயிலாகும். ஆகமம் என்ற ஒரு பொருளால் அவருடைய சிலையை வைக்கக்கூடாது என சிலர் கருதி அந்த சிலையை அங்கு வைக்க விட முடியவில்லை. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருக்கு அதை இவர் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனை அடுத்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள், முதல்வரும் சொன்னாங்க. திருமணத்து நிலங்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க. குத்தகைன்னா ₹1 கொடுக்க மாட்டாங்க. குத்தகைன்னா கைதான் வரும். ஆக நம்ம அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறுவி அதை சில பேர் சொல்றாங்க, என்னத்துக்கு சாமியா சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. சாமி சாப்பிடலையா? அந்த திருக்கோயிலில் எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்பளம் எங்க கொடுக்க முடியும்? அதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் கோயிலுக்கு நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். இவன் சாமி எங்கேயா ஈட்டிங் பண்ணுதுன்னு கேட்பான். மீட்டிங் கேட்பவர்கள் ஈட்டிங் பண்ணதான் செய்கிறார்களே, கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனால் குத்தகை தர மறுக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் கிராமங்களில் தான் எல்லாம் இருக்கு. என்னைக்குமே டவுனு தான், கிராமந்தான் பவுனையா. அத்தேற்பட்ட நல்ல திருக்கோயில் சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க. அவங்கள ஒரே அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி காலம் கருதி நான் இதை முடிக்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல பண்பு உடையவர். எனக்கு அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம். நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான்,
நான் விரோதிகளை என்னை எளிமையாக ஆக்கி விட்டார்கள் என சொல்லி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் விழைந்தேன். நம்முடைய தமிழ் தண்டர் என்னை குன்றக்குடி குருமகா சன்னிதானம் 45வது குன்றக்குடி அடிகளார் அவர்கள், நான் முதல்லே சொன்னேன், நான் வளர்ந்த இடம் குன்றக்குடி மடம், என்னை வளர்த்த இடம் தர்ம ஆதீனம். ஆதீனங்கள் இல்லாட்டி தமிழே இல்லை. தர்ம ஆதீனம் தெரி, அங்கதான் நான் தேவாரம் படித்தேன். இல்லாட்டி தேவாரம்ங்கிறது என்னன்னு தெரியாது. அறநிலைத்துறையில் கூட இப்போ தேவாரம் 3 வருஷம் தான் வச்சிருக்காங்க கோயில்ல. தர்ம ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் திருமுறையோடு சங்கீதமும் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் கல்லூரி வைத்திருக்கிறார்கள். அங்கதான் எனக்கு படித்தேன். அங்கதான் இப்போ 2 தேவாரத்தை பாடுறேன். எங்க மடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல எங்க மடத்திலே தனி ஞாயிறு 2 தினங்களாக இலவசமாக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் படிக்கலாம் என்பதை எழுதியிருக்கிறேன். நம்ம சமயத்தை போல உயர்ந்த சமயம் உலகில் இல்லை. சமத்துவபுரம் கண்ட சமயம் நம்முடைய சைவ சமயம். 63 நாயன்மார்களும் எந்தெந்த ஜாதியிலே இருந்தார்களும் அவர்கள் ஒரு சேர வைத்து நாம் வணங்குகின்றோம். இன்றைய தினம் மக்களிடையே ஒருவருக்கொருவர் பார்த்து, நீ நலமா என கேட்கிறேன், ஏதோ இருக்கிறேன்னு சொல்கிறார்கள். சில பேர் ஒருவரை கேட்கும் பொழுது, என் மகனுக்கு திருமணமாகவில்லை, என் மகளுக்கு திருமணமாகவில்லை, ஏதோ டிஎன்பிசி பரீட்சை எழுதியிருக்கிறான், இன்னும் எப்பொழுது பரீட்சை முடிந்து ரிசல்ட் எப்போ வருவோம் என ஏங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு தயக்கம், ஒரு இயக்கம் இருக்கிறது. அதனை ஞானசம்பந்தர் அன்றைய தினம் பார்த்தார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, நீ நல்லா வாழலாம்ப்பா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, உனக்கு உறவும் குறையில்ல, கண்ணின் நல் அகதூரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருக்கிறது. இன்று எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அலோன்னு பேசுறான், பதில் வருது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் ஏற்றுறான். அது சார்ஜ் ஏற்றுற இடம்தான் திருக்கோயிலாகும். அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம்தான் இது மாதிரி பண்ணி, அதுக்கு சார்ஜ் ஏற்றுற இடம்தான் திருமுறைகளாகும், திருப்போலாகும். அப்பேற்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் சொல்லிக் கொடுங்கள். திருமணத்துக்கெல்லாம் ஓதுவாமூர்த்திகளை அழைத்து தேவாரம் பாட வையுங்கள் என சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நல்லதொரு ஆசிரியை வழங்கிய மதுரை ஆதீனம் அவர்களுக்கு நன்றி.